போதும் கவனிங்க. நம்ம வந்து அபாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அபாக்ஸ் சர்வர் ரன் ஆகுது. இப்ப நம்ம விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுப்போம். சிஎம்டி இதுக்குள்ளால என்ன செய்ய போறோம்னா அதாவது இதுக்கு முன்னால நாம சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரிங்ல. கவனி, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு சப்ஸ்ட்ரிங் ஞாபகம் இருக்குதா? என்னைக்கு நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்? நேத்தி வந்து சப்ஸ்ட்ரிங் பயன்படுத்தி. அப்புறம் வந்து கேர் அட், இது வந்து 2 தடவை பயன்படுத்தி இருக்கோம். ஹெக்ஸ் போடும்போது ஒரு தடவை கேர் அட் சொல்லி ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி இப்போ வந்து கேர் அட் நேத்தி பண்ண. இதெல்லாம் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்தி ஞாபகம் இருக்குதா? அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் பண்ணும்போது எவாலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஸ்பிளிட்னு சொல்லி ஒண்ணு. இது எல்லாம் எதை சொல்லுது? இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் கூட ஒர்க் பண்ணுது. எது கூட ஒர்க் பண்ணுது? ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ் ஓபன், டபுள் கோட்ஸ் க்ளோஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வரக்கூடியது நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லணும். சிங்கிள் கோட்டுக்குள்ள இருந்தாலும் ஜாவாஸ்கிரிப்ட்ல அது ஸ்ட்ரிங் தான். சிங்கிள் கோட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, டபுள் கோட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அது நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரிங்னு சொல்றோம். சரியா? நார்மலா நம்ம டபுள் கோட் தான் பயன்படுத்துறோம் ஸ்ட்ரிங்ல போடுறதுக்கு. சிங்கிள் கோட்டுக்குள்ள இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிலேட்டடா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குதோ அது எல்லாத்தையும் நாம ஒரு இடத்துல ரன் பண்ணி பார்க்கணும். சரியா? அதை ரன் பண்றதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் நாம ரெடி பண்ண போறோம். சின்ன பெரிய. ஆனா நம்ம இதை ரெடி பண்ணும்போது நீங்க இதுல இருக்கிறபடியே பண்ண வேணாம், கொஞ்சோண்டு நம்ம மாத்திக்குவோம். XAMPP HT docs, அதுக்கப்புறமா CD கோப்பா, அதுக்கப்புறமா நோட்பேட், string.html, string.html. ஓகேவா? சொல்லுங்க சார். ரெடியா? string.html பரவாயில்ல, அதுல இருக்கிறதே நம்ம அப்படியே போடணும்னு இல்ல. string.html இங்க பாருங்க, HTML, அப்புறமா ஹெட், அப்புறமா டைட்டில், string functions /title, அதுக்கப்புறமா இது வந்து லிங்க் ரெல் போட்டுக்கலாம். லிங்க் ரெல் ஈக்குவல் ஸ்டைல் ஷீட், அப்புறம் டைப் ஈக்குவல்ஸ் text/css, href equals red.css less than. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா script type equals text/javascript, language equals javascript. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே வந்து /script போட்டுருவோம். ரைட்டா? இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வந்து நம்ம அப்புறமா எழுதிக்கலாம். /head போட்டுருவோம். /head ஸ்கிரிப்ட் வந்து பொறுமையா எழுதிக்கலாம். இப்ப எழுதாதீங்க. ஏன்னா அப்புறம் இதுக்கு நடுவில் எழுத வேண்டியது வரும் இல்லையா? கொஞ்ச நேரம் விட்டுடும். நான் உங்களுக்கு பின்னாடி டைம் தரேன், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த லெவல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எழுதினீங்கன்னா கஷ்டமாகும். நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு அப்புறமா முடிச்சு டைம் தரேன். சரியா? பாடி, அதுக்கப்புறமா h1 string functions /h1, அதுக்கப்புறமா ஃபார்ம் நேம் ஈக்குவல்ஸ் str form, action equals hash, method equals post, done. இப்போ /form கொடுங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவுல center அதுக்கப்புறமா இதுல வந்து 2 ஸ்ட்ரிங் வாங்குவோம்னு நினைக்கிறேன். 2 ஸ்ட்ரிங் வாங்குறமா, ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறமா இன்புட்லன்னு பார்ப்போம். string.html, எஸ். இதுல வந்து 2 இன்புட் கொடுக்குறமா, இன்புட்டே கொடுக்கலையா? ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இது இன்புட் ஸ்ட்ரிங் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரிங் தான் வாங்குறோம். செலக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து
ரைட், ஓகே. சரி, இப்போ ஒரு இன்புட் தான் வாங்குறோம், தேவைன்னா ப்ராம்ப்ட் வழியா இன்னொரு இன்புட் வாங்கிக்கலாம், அதனால அதை பத்தி கவலை கிடையாது. டேபிள் ஸ்லாஷ் டேபிள், சரியா? இதுக்கப்புறமா tr ஸ்லாஷ் tr td ஸ்லாஷ் td td ஸ்லாஷ் td. இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு enter a string. அதுக்கப்புறமா input type equals text is type equals sorry okay type equals text, name equals x ன்னு சொல்லிக்குவோம். name equals x. முடிஞ்சிட்டா? இதுக்கு அடுத்ததுதான் ஒரு சின்ன வித்தியாசமான இன்புட் இருக்கு. இது வரைக்கும் நாம இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தானே கொடுத்திருக்கோம். இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு கோம்போ பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதுல டைப் பண்றதுக்கு அப்படியே என்ன வரும்னா, ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்ம எந்த ஃபங்க்ஷன் சொல்லி சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ்னு கொடுத்தா போதும், கடகடன்னு அது ப்ராசஸ் பண்ணி தரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணோம்னா அதுல நம்ம லிஸ்ட் ஐட்டம் போடுறோம் இல்லையா, இங்க இதுல எல்லாம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? முதல்ல HTML நம்ம போடும்போது லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டோம், ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதுல li ஸ்லாஷ் liன்னு போடும். அதுக்கு மேல இங்க ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷன் போட்டோம்னா அதுல ஒரு ஆப்ஷனும் உள்ள வரும். சரியா? எப்படின்னு சொல்றேன். tr td ஸ்லாஷ் td, இதுல வந்து சூஸ் ஃபங்க்ஷன் இன்னொரு td ஸ்லாஷ் td ஸ்லாஷ் td கோலன். இங்க கவனிங்கம்மா, இதுக்கு அடுத்ததுதான் இன்புட்ல நமக்கு முக்கியமான இது வருது. இங்க ஸ்லாஷ் td கீழே போடுறேன், ஏன்னு காரணம் அப்புறமா சொல்றேன். ஸ்லாஷ் tr, இதுக்கு நடுவுல நாம ஒரு புது இன்புட் எலிமெண்ட்டை பயன்படுத்த போறோம். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா செலக்ட். அதுக்கு என்ன பேரு? செலக்ட். செலக்ட்னு சொன்னா கோம்போ பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து செலக்ட்ல இருக்கு. இது வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். செலக்ட் நேம் ஈக்வல்ஸ் strfn opt. ஆப்ஷன் அப்படின்றதுக்காக நம்ம opt போடுறோம், இல்ல ஃபுல்லா கூட போட்டுக்கலாம். ftr fn ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா str ஆப்ஷன் போட்டுட்டு நேம் ஈக்வல்ஸ் str ஆப்ஷன் போட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்லாஷ் செலக்ட் போட்டுறணும். இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம எத்தனை ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷன் போடுறோமோ அத்தனையும் நமக்கு லிஸ்ட் ஐட்டமா வரும். நான் உங்களுக்கு முதல்ல இது யூசர் ஃபார்மை ஓபன் பண்ணி காட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து லாஜிக் ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் எழுதி. சரியா? இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த செலக்ட் ஸ்லாஷ் செலக்டுக்கு நடுவுல ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷன், இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம எது எழுதினாலும் அது வந்து நமக்கு அங்க ஃபங்க்ஷன் அந்த இடத்துல வந்துடும். ஆப்ஷன் வேல்யூ ஈக்வல்ஸ் கேர் அட். ஓகேவா? இந்த இடத்துல கேர் அட், சாரி கேபிட்டல் சி போடாதீங்க, ஸ்மால் சி கேபிட்டல். ஓகேவா? இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஞாபகம் இருந்தா உங்களுக்கு, இந்த கேபிட்டல் ஸ்மால்லாம் மாத்தி போட்டீங்கன்னாலும் வேலை செய்யாது. அதனால நம்ம நேத்தி கூட ஒரு எரர் வந்தது எல்லாருக்கும். என்ன வந்தது? பிஜிசி வந்து கேபிட்டல் போட்டு கலர் போடணும், எஃப்ஜிசி வந்து கேபிட்டல் போட்டு போடணும். நம்ம அதை மாத்தி போட்டா ஏத்துக்காது. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏ கேபிட்டல், ஆனா மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்கு. இது ஓகேவா? இப்ப நான் இது மட்டும் காப்பி பண்ணிட்டு வெவ்வேறு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் முதல்ல போடுறேன், அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனையும் போட்டுக்கலாம். கேரட், அதுக்கு அடுத்தது என்ன ஃபங்க்ஷனுக்கு சொல்றோம் பாருங்க. அப்படியே வரிசையில ஃபங்க்ஷன் சொல்றீங்களாமா, என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. கேர் கோடட், கேர் கோட் அட். இது வந்து கவனிங்க, ரெண்டு இடத்துலயும் இது மாத்தணும். கவனி, இப்ப நம்ம மாத்துறோம் இல்லையா,
வேல்யூலயே மாத்தணும், இந்த ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷனுக்கு நடுவுலயே மாத்தணும். ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி மாத்தணும். அதுவும் எழுத்து லெட்டர் டு லெட்டர் மேட்ச் பண்ண மாதிரி மாத்திட்டேன். இல்லைன்னா எதிர்காலத்துல நமக்கு பிரச்சனை வரும். நம்ம ஸ்கிரிப்ட்ல ரன் பண்ணும்போது தப்பாயிடும். அப்ப நம்ம ரன் பண்ணா எரர்ல போய் மாட்டிக்கும். அதனால சரியா? இப்ப நான் என்டர் தட்டுறேன். கண்ட்ரோல் பி. இதுக்கு அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் இருக்குது, சொல்ல முடியுமா? concat. concat. ஓகே, concat. அதுக்கு அடுத்ததுமா இண்டெக்ஸ் ஆஃப். இதுல ஐ ஸ்மால் போடணும், ஓ கேபிட்டல் போடணும். இண்டெக்ஸ் ஆஃப்ல நீங்க இண்டெக்ஸ்ல ஐ ஸ்மால் போடுங்க, கேப் போட்டுறாதீங்க. ஆனா ஓஎஃப் வந்து ஓ கேபிட்டல் போடுங்க. இண்டெக்ஸ் ஆஃப். அப்புறமா அடுத்து என்னமா? லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, last index of. last index of. சரியா? அடுத்தது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். அதான் நம்ம இருக்குது. ஓகே, இதுல ஐ கேபிட்டல் ஓ கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ்ல எல் ஸ்மால் லெட்டர், ஐ கேபிட்டல் லெட்டர், ஓ வந்து கேபிட்டல் லெட்டர். அதுக்கப்புறமா இது நக்கு. ஏமா? லோக்கல் கம்பேர். அதுல எல்ஓசிஏ எல்இன்னு இருக்கும் பாருங்க, லோக்கல்னு தானே இருக்குது. லோக்கல் கம்பேர் எல்ஓசிஏ எல்இ இருக்கும். கம்பேர்ல சி கேபிட்டல் இருக்குதாமா? ஆமா, அது மட்டும் நம்ம அது எழுத்துக்கு எழுத்து கரெக்டா மேட்ச் பண்ணி தான் அடிக்கணும், இல்லைன்னா அது ஒத்துக்காது. லோக்கல் கம்பேர். அப்புறம் நம்ம இருக்குது நான் கேபிட்டல் கைப்பற்றிருக்கு. சரி, அடுத்து என்ன இருக்குது? லெங்த். ஓகே, லெங்த். இந்த இடத்துல லெங்த். அடுத்து மேட்ச். ஓகே, மேட்ச் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வருமா? அதுதான். இங்கேயும் இருமா ரெண்டு இடத்துல மாத்தணும்னு சொன்னேன் இல்லையா? வேல்யூலயும் மாத்தணும், இந்த நடுவுல இருக்கிறதுலயும் மாத்தணும். ஏன்னா இங்க இந்த வேல்யூன்னு இருக்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். இந்த மேட்ச் நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷனுக்கு நடுவுல டைப் பண்ணது நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? அதனால ரெண்டுமே மேட்ச் ஆகணும், ரெண்டுமே ஒன்னா இருந்தாதான் நமக்கு சரியா ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா ஃபங்க்ஷன்ல போயும் சரியா சென்ஸ் பண்ணணும், டிஸ்பிளேலயும் கரெக்டா வரும். அதனால சரியா? ஓகே, அடுத்து ரிப்ளேஸ். அப்புறம் ரிப்ளேஸ் ஆல்னு ஒண்ணு வருதா? இரு, ரிப்ளேஸ்க்கு அப்புறம் ரிப்ளேஸ் ஆல் வரல, வரணுமே. ரிப்ளேஸ் ஆல் இல்ல இல்ல, ரிப்ளேஸ் ஆல் இல்லையா தனியா? இரு, அது எப்படி ஜாவால இருக்குது ரிப்ளேஸ் ஆல்? சர்ச் இருக்கா? இரு ஒரு செகண்ட். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இருந்தாகணுமே, ஏன்னா ஜாவால இருக்கிற எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் வரும். ஒரு செகண்ட் இருங்க. ரிப்ளேஸ் ஆல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா ஜாவால ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எது இருக்குதோ அது எல்லாமே இங்க இருக்குது. ஏறக்குறைய எல்லாமே அதே மாதிரியே இருக்குது. இருக்குது இருக்குது. இதுல அநேகமா அது கொடுக்க மறந்துருக்கலாம், நம்ம அதை சேர்த்துடணுமா? ரிப்ளேஸ் ஆல் இருக்குது, ஏன்னா ஜாவாவோடது எல்லாமே இங்க வரணும். மேக்ஸிமம் எல்லாமே ரெண்டும் கம்பேட்டிபிள் லாங்குவேஜ் தான். ரிப்ளேஸ் ஆல், ரிப்ளேஸ் ஆல், ரைட்டா? அதுக்கப்புறமா தப்பா போட்டேனா? இரு இரு, எங்கப்பா? எங்கம்மா? இங்கயா? ஒரு எக்ஸ் மிஸ் ஆகுதா? சரி, மாத்திட்டேன். அப்புறமா சர்ச், அப்புறம் ரிப்ளேஸ் இருக்குதா? அது இல்ல, சர்ச். அப்புறம் நம்ம இருக்குது ஸ்லைஸ். ஸ்லைஸ் இருக்குதா? ஸ்பிளிட் இருக்குதா? ஸ்லைஸ் இருக்குது.
அப்புறம் ஸ்பிளிட் இருக்குதா இல்லையா? ஸ்பிளிட் இல்லையா? ஐயோ, இரு சப்ஸ்ட்ரிங் அதோட முடிஞ்சிருதா? இருக்கு பாரு. ஹலோ, சார் பண்ணுங்க. சரி கவனிங்க. சரி, இப்போ வந்து சப்ஸ்ட்ரிங் இல்லையா, நம்ம ஸ்பிளிட் ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறோம், சப் எஸ்டிஆர். அப்புறம் சப் எஸ்டிஆர், சப் எஸ்டிஆர்னே கொடுக்கலாம். சப்ஸ்ட்ரிங்கும் தனியா இருக்குதா? ரெண்டும் ஆனா ஒரே ஃபங்க்ஷன் தான். சப்ஸ்ட்ரிங்கும் சப் எஸ்டிஆரும் ஒரே வேலை தான் செய்யும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து நடுவுல இருக்கிறத பிச்சு எடுத்து கொடுக்கறது தான் ரெண்டு வேலையும். ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ல இருந்து சின்ன ஸ்ட்ரிங்க எடுத்து கொடுக்கறது. சரி, அப்புறம் அவ்வளவுதானம்மா? டூ லோயர் கேஸ், டூ அப்பர் கேஸ். ஓகே இருங்க. நம்ம ட்ரிம்லாம் பயன்படுத்தி இருப்போம்னு நினைக்கிறேன். ட்ரிம்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளே யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட். இப்போ வந்து டூ லோயர் கேஸ், இதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பயன்படுத்திருக்கோம். எப்ப தெரியுமா? ஒரு இல்ல டூ லோயர் கேஸ் வந்து ஒரு நம்மளுக்கு அது எரர் வர மாதிரி சிலது மிஸ்மேட்சா போறதுனால டூ லோயர் கேஸ் போட்டோம். அது எப்பன்னு கொஞ்சம் ஞாபகம் இல்ல. நம்ம இப்ப அது கூட முன்ன இல்ல, ஆனா இப்படி போடுங்க அப்பதான் சரியா வருதுன்னு சொல்லிட்டு மிஸ்மேட்ச் ஆனாலும் அது சரியா பாத்துக்கோன்னு சொல்லிடுறேன். சரி, அப்புறம் வந்து டூ அப்பர் கேஸ். இரு, டூ அப்பர் கேஸ், டூ அப்பர் கேஸ். அப்புறமா ட்ரிம். அம்மா ட்ரிம். இரு, ட்ரிம்க்கு அப்புறம் ட்ரிம். ட்ரிம் லெஃப்ட், ட்ரிம் ரைட். ஆமா, சரி. ட்ரிம் ட்ரிம் அப்புறம் வந்து ட்ரிம் லெஃப்ட். இருங்க. அதான் இப்பதான் கவனிச்சேன். ஏமா ட்ரிம் லெஃப்ட், அப்புறம் ட்ரிம் ரைட். ஃபாலோ திஸ். trim right. trim right. done. இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்காமா? அவ்வளவுதான். இருங்க, இப்ப நம்ம லாஜிக் இல்லாம இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணும். அதாவது ரன் ஆகாது, ஆனா இது ஜஸ்ட் இது பண்ணி பார்த்துக்கும். சரியா? இதுல ஒரு பட்டன் வருமே, இதுக்கப்புறமா இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்குவல்ஸ் ப்ராசஸ், ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ். அவ்வளவுதான். எஸ் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன். இங்க பாரு, எனக்கும் இந்த பிரச்சனை வருது. நான் வந்து இங்க பாரு, விண்டோஸ் பட்டன் அழுத்தினு ஸ்பேஸ் பார் அழுத்தினேன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷனல் அதுக்கு வரணும். இங்க யூகேல இருந்ததுன்னா தப்பா வரும். ஓகேவா? நம்ம கீபோர்டு எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கீபோர்டு, அதனால டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்குவல்ஸ் ப்ராசஸ், ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் str func. ஓகே, இரு, ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் str func. என்ன நண்பா பெரிய பெண்ணா இதுக்கு? சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இருங்க, அவங்க இப்போ இல்ல, அவங்க இப்போ கேட்டு வர போயிருக்காங்க. இவ்வளவுதாம்மா. இப்ப நம்ம இதை ஜஸ்ட் ஓபன் பண்ணி எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாப்போமா? அப்புறம் ஸ்பேன் ஒண்ணு போட்டா ரிசல்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கணும்னா அதை ஸ்பேன்ல தான் போட போறோம். அதனால என்னம்மா என்ன சொன்னாங்க? நானா ரம்யாவுக்கு? சரி, ஓகே, சரிம்மா, யூ டூ எனிதிங். இதுல 127.0.0.1/copa, அதுக்கப்புறம் string.html.
string டாட் html. சரியா? இதுல என்டர் தட்டுங்க. இப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க, நாம அவங்க இப்ப வந்தாலும் ரம்யா இப்ப வருதுன்னு கேட்டுக்க, நீ அது படி பண்ணு. சரி, இங்க கவனி பசங்களா, இதுல என்டர் ஸ்ட்ரிங் கேக்குதா? இது வந்து நம்ம இன்புட் டைப் கொடுத்தது. ஆனா இங்க பாருங்க, நாம அங்க கொடுத்த எல்லா வார்த்தையும் இங்க வந்திருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னோம் இல்லையா, கொடுத்துட்டு ஸ்லாஷ் செலக்டிங் வந்து ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷன், அந்த ரெண்டுக்கும் நடுவுல டைப் பண்ண எல்லா டெக்ஸ்டும் இது வந்திருக்குது. வேல்யூ ஒண்ணு, நடுவுல இருக்கிற டெக்ஸ்ட் ஒண்ணு, இந்த ரெண்டும் வந்து உள்ளால வரும். ஹலோ, சரி, ஓகே, பை. கவனிங்க. இப்போ நாம இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு டாஸ்க் வந்து சிம்பிள். இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை இதுல சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ்னு கொடுத்தா ரன் பண்ண வைக்கிறதா நமக்கு இப்ப செகண்ட் டாஸ்க். இது புரியுதா உங்களுக்கு? நம்ம இப்ப கிரியேட் பண்றதுல கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷன் இருந்தா போதுமானது. இதுல நீங்க பழசுல அந்த ஸ்கிரிப்ட்லயே கூட கரெக்ஷனை பண்ணிக்கோங்க. அதுல நம்ம ஆட் பண்ணது மட்டும் புதுசா சேர்க்க போறோம், மத்தபடிக்கு எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதனால நீங்க பழைய ஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு பிரிண்ட்ல இருக்கு இல்லையா, அதுல புதுசா ஆட் பண்ணது மட்டும் எது எதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சீங்கன்னா அதுவே போதுமா. சரியா? ஓகே, நாம இப்ப என்ன பண்றோம், மேல ஃபங்க்ஷனுக்குள்ளால போறோம். இங்க str ஃபங்க்னு ஒன்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, ஃபங்க்ஷன் str func bracket open bracket close curly brace open curly brace close. இது ரெண்டுக்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் where opt ஆப்ஷன் ஈக்குவல்ஸ், நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்ன்றது ஆப்ஷன்ல வரும். சரியா? அதுக்கு என்ன பண்ணும், டாக்குமெண்ட் டாட் n ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் str form டாட் str ஆப்ஷன். கவனிப்பில்லைங்களா? நாம இதுல str fn ஆப்ஷன் கொடுக்கல, str ஆப்ஷன் கொடுத்திருக்கோங்க. ஞாபகம் இருக்க? செலக்ட்ல பாருங்க, செலக்ட் நேம் ஈக்குவல்ஸ்னு கொடுத்து str ஆப்ஷன் கொடுத்திருக்கோமா, அதனால இங்கேயும் என்ன பண்ணும், str ஆப்ஷன் சொல்லணும். டாட் வேல்யூ என்னமா, சரி போன் பண்ணி நீயே சொல்லு. சரி, ஓகே, நீயே சொல்லு. சரி, இப்போ நம்ம ஆப்ஷன் வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த ஸ்ட்ரிங்கை வாங்கணும். where x, y, z மூணு ஸ்ட்ரிங், மூணு வேரியபிள் நாம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் நாம ஒவ்வொன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? x, y, z கொடுக்கலையா, str கொடுத்துருக்கிறோமா. சரி, இதுல இருக்கிறதையே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேமா, சரி. இதுல xyz வேணாமா, இருங்க, ஏன்னா ரெண்டு விதமா பண்ண வேணாம். str ஈக்குவல்ஸ் டாக்குமெண்ட் டாட் str ஃபார்ம் டாட் x டாட் வேல்யூ, அதுக்கப்புறமா வேர் ரெஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ரிசல்ட்டுக்கு வந்து நாம வெறும் h1 கொடுத்துட்டு கலர் மட்டும் செட் பண்றோம். ரெஸ் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ் குள்ளால கவுனி கமலினி h1, இதுல வந்து ஸ்டைல் ஈக்குவல்ஸ் சொல்லிட்டு கலர் கோலான் கிரீன் தரமாமா, கலர் கோலான் கிரீன் தானே தரும். ஏன்னா ரிசல்ட் எல்லாத்துக்குமே கிரீன் கலர் கொடுக்கணும். கவுனி இங்க லெஸ் தேன், இது அவ்வளவுதான். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்விட்ச் கேஸ் பயன்படுத்த போறோம். ஏற்கனவே ப்ரோக்ராம்ல ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுமா, யூஸ் பண்ணலையா? இது வரைக்கும் ப்ரோக்ராம்ல நாம ஸ்விட்ச் கேஸ் பயன்படுத்தி இருக்கோமா இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க சொல்ல, நேம் லென்த்துக்காக 1 2 3 4 5, அப்புறமா 6 7 8 9, கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3, ஞாபகம் இருக்குதா? அதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் லென்த் ஞாபகம் இருக்கா இல்லையா, நேமோட லென்த்துக்காக மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இங்க வந்து திரும்ப ஸ்விட்ச் கேஸ் தான் பயன்படுத்த போறோம். சரியா? என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஸ்விட்ச் கொடுத்து போட போறோம். ஸ்விட்ச் ஓபிடி பேசாது கவுனி. நாம ஓபிடி சொல்றோம், ஆப்ஷன்றது ஓபிடி சொல்றோம். அதுக்கு உள்ளால இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேஸ் ஓபன், கர்லி பிரேஸ் க்ளோஸ். இதுக்குள்ளால நீங்க கவனமா டைப் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் சொதப்பாது. ஆனா இதுக்கு அப்புறமா நீங்க ஒரே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. அப்போ ப்ராப்ளம் வரும், சொதப்பிட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இருக்கிறத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப நான் வந்து கேரட் அப்படின்னு கேட்க போறேன் இல்லையா? இதுக்கு கேஸ் கேர் அட் CHARAT. இங்க பாருங்க, நம்ம இங்க கீழே டைப் பண்ணதும் இதுவும் மேட்ச் ஆகும். கீழே வந்து நாம வேல்யூ ஈக்குவல்ஸ் கேரட்னு டைப் பண்ணோம்ல, அந்த வேல்யூன்றதும் இங்க நாம கொடுக்கறதும் மேட்ச் ஆகணும். கோலான் வைங்க. கேரட் அப்படின்னு இருந்ததுன்னா where x equals prompt enter location for care at அப்படின்னு கேக்குறோம். கேட்டுட்டு இதுல உள்ள வாங்கிடுறோம். வாங்கிட்டு ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு நாம இப்ப என்ன பண்றோம், str டாட் கவுனிங்க. str நீங்க சொல்றது ஓகே, str டாட் care at கவுனிங்க. இப்ப நம்ம சொல்ற இந்த ஃபங்க்ஷன் நேம் str டாட் போட்டோம்ல, அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷனோட பேரும் கரெக்டா அந்த கேஸ்ல இருக்கிறது கீழே நாம கொடுத்தது இந்த 4 இடத்துல மேட்ச் ஆகும். ஓகேவா? அப்பதான் கரெக்டா ரன் ஆகும். ஸ்பெல்லிங் A கேபிட்டல் C ஸ்மால் இது எல்லாம் நீங்க கவனமா போட்டா மட்டும்தான் ரன் ஆகும். இல்லைன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர பயன்படுத்தும். கீழே 2 தடவை நம்ம இந்த பேரை பயன்படுத்துறோம், மேலையும் கேஸ்ல ஒரு தடவையும் இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும்போது ஒரு தடவையும் பயன்படுத்துறோம். இந்த 4 இடத்துலயும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆனாதான் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா டைப் பண்ணும்போது கவனமா பண்ணா ரன் ஆயிடும். சரியா? கேரட் எக்ஸ். ஆமா இல்ல கரெக்டா எங்க இது போடலாம். இது நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். ஏன்னா டபுள் கோட் குள்ளால வருது ஸ்ட்ரிங் தான். ஆனா நம்ம வேணும்னா அப்படியே, ஏன்னா நம்ம மந்திரத்தை மாத்தி போடாம இருக்கிறதுக்காக இப்படியும் போட்டுக்கலாம். இதனால எரர் வராது. ஏன்னா டபுள் கோட்ஸ் குள்ளால இருக்கிறது நம்மள ப்ராம்ப்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரிங் தான். அதனால அது வந்து எரர் எதுவும் ஜெனரேட் பண்ணாது. ஓகேபா? பிளஸ் அப்புறம் /h1 டன். இது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரேக் கண்டிப்பா தரணும். கவனிங்க, ஒரு சைக்கிள் எங்க ஆரம்பிக்குது சொல்லுங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை செக் பண்ணதுக்கான ஆபரேஷன் கேஸ் அதுல ஆரம்பிக்குது. கேஸ் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஒரு வரியோ 2 வரியோ நடக்கும். அப்புறமா லாஸ்டா முடியும் போது என்ன வரணும்? பிரேக். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகும், மற்றதெல்லாம் ரன் ஆகாது. எப்படின்னு சொல்ல. இப்ப நம்ம கீழே வந்து ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு document dot get element by id res dot inner html equals இதுல வந்து res. ஓகேபா? டன். இப்ப நான் இது ஜஸ்ட் இருங்க நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு செகண்ட் ரெஃப்ரெஷ். நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் தரேன், நீங்க இதுக்காக பதட்டப்பட தேவையில்லை. க்ளோஸ் பண்றேன். இப்ப பாரு, நான் இப்ப என்ன பண்றேன், கோப்பான்னு கொடுக்குறேன். கோப்பா. இதுல கேரட் எனக்கு வந்து 2 அப்படின்ற லொகேஷன்ல இருந்து கேரக்டர் வேணும். 2னா சி நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கவுண்டிங். சி வந்து 0, O 1, P வந்து 2, ஓகேவா? A வந்து 3. இப்ப நான் வந்து ப்ராசஸ்னு கொடுக்குறேன். கொடுத்தா ரன் ஆகல. இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே. முதல்ல உள்ள போகுதா, எரர் ஏதாவது இருக்குதா தெரியல. சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் ஐடென்டிஃபையர். எத்தனாவது? 8வது வரியில சொல்லுதா str func is not defined ன்னு சொல்லுது. 8வது வரியில என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முதல்ல ஏமா ஈக்குவல் போட மறந்துட்டேன். நானும் ஈக்குவல் போடாம நம்ம வாயால சொல்லும் போதே போட்டுதான் நினைச்சுன்னு படபடன்னு போயிடுறது.
இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன், எனக்கு Pன்னு ரிசல்ட் வந்தா கரெக்ட். 2ன்னு கொடுக்குறேன், ரிசல்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். இது ரெஸ்ன்னு போடணும், இந்த இடத்துல ரிசல்ட் கிடையாது, நாங்க மேல ரெஸ்ன்னு தானே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனால ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், திரும்ப நான் வந்து 2னே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். இதுக்கு அடுத்து நான் வேற ஏதாவது ட்ரை பண்றேன். இப்ப நம்ம புதுசா ஒண்ணு போட சொன்னோம்ல, ஸ்பிளிட் கொடுத்தோம்ல, ஸ்பிளிட் போட்டு பாப்போமா? இருங்க, ஸ்பிளிட் அப்புறம் இன்னொன்னு ஏதோ கொடுத்தோம், ரிப்ளேஸ் ஆல். ரிப்ளேஸ் ஆல் பத்தி பிரச்சனை கிடையாது, இருங்க. கோபா இஸ் அ குட் கோர்ஸ், குட் கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இதை ஸ்பிளிட் பண்ணணும். எந்த இடத்துலன்னா ஸ்பேஸ் தட்டினா ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? ஆனா இப்ப கொடுத்தா ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகல சொல்லு, யாருக்காவது தெரியுதா ஏன் ரன் ஆகலன்னு? நாம இன்னும் அந்த கேஸ் அதுக்காக போடல. நாம எது எதெல்லாம் போட்டோமோ அது மட்டும் ரன் ஆகும், எது எதெல்லாம் போடலையோ அது ரன் ஆகாது. இப்ப நான் என்ன பண்றேன், கேஸ்ல ஸ்பிளிட்டுக்கு மட்டும் போடுறேன், கேஸ் ஸ்பிளிட். இந்த இடத்துல என்டர் என்டர் கேரக்டர் ஃபார் ஸ்பிளிட்டிங், கேரக்டர் ஃபார் ஸ்பிளிட்டிங். இதுல வந்து where y equals str dot split dot split dot split x. x எங்க வருதோ அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன கேட்டேன்னா, ஃபார், கவனிங்க பசங்களா, இது கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல ஃபார் where s in y, s in y, அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலர் இது கூட போடலாம், s in y. இருங்க, res plus equals இருங்க, y of sorry s plus br slash கொடுத்துட்டு என்டர். அப்புறம் வந்து அவ்வளவுதான், கீழே வந்துட்டு res plus equals slash h1. இது எதுக்காக இப்படி பண்றோம்ன்றத சொல்றேன் உங்களுக்கு. இது புது லாஜிக் இல்ல, இது உங்களுக்கு நான் சொன்னாதான் தெரியும், அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ரிப்ளேஸுக்கும் ரிப்ளேஸ் ஆளுக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்ப நான் இது எதுக்காக இப்படி பண்றேன், இருங்க, இதுல மிஸ்டேக்கும் இருக்கலாம், நம்ம சரி பண்ணிட்டு எழுதிக்கும். கோபா இஸ் a குட் ட்ரேடுன்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? எனக்கு எப்படி வரணும்னா, கோபான்னு ஃபர்ஸ்ட் லைன்ல வரும், ஈஸ்ன்றது ரெண்டாவது லைன்ல, மூணாவது லைன்ல குட்னு வரும், ஏ வரணும், அப்புறம் குட் வரணும், அப்புறம் ட்ரேட் வரணும். ஸ்பேஸ் கட்டின இடத்துல எல்லாம் எனக்கு ஸ்பிளிட் ஆகணும். சரி, அதான் இப்ப என்னோட டாஸ்க். நான் ப்ராசஸ் கொடுக்குறேன். இதுல என்ன பண்ணுது, என்டர் கேரக்டர் ஃபார் ஸ்பிளிட்டிங், ஒரு ஸ்பேஸ் தட்டிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு எப்படி ரிசல்ட் வரணும்னா 0 1 2 3 4 இல்ல. அப்பனா ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நம்ம ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இது y of s, இப்ப போட்டா சரியான ரிசல்ட் வந்துடும். நான் அதுக்கு தான் சொல்றேன், நாம எதிர்பார்க்கிற டைம்லயே ரன் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். கோபா இஸ் a குட் கோர்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம எதிர்பார்த்தது நடந்துருக்கு. என்ன பண்ணி இருக்குதுன்னா, ஸ்பேஸ் வர இடத்துல எல்லாம் ஒரு கத்தியை வச்சு படக் படக்குன்னு வெட்டிடு. ஓகேவா? நமக்கு பிரெட் கொடுக்குறாங்க அம்மா, நீங்க எல்லாரும் கட் பண்ணி எடுத்துக்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டக் டக் டக்னு கட் பண்ணிட்டு அவங்கவுங்க எடுத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான். கட் பண்ண உடனே நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ரிங் ஒரு லைன்ல ஒரு துண்டு ஒரு லைன்ல டிஸ்பிளே பண்ணுனா கோபா தனி, ஈஸ் தனி, ஏ தனி, குட் தனி. இது வந்து ஒய்ன்ற அந்த ஆரேக்குள்ளால போயிடும். நம்ம ஸ்பிளிட் முதல்ல யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பயன்படுத்தி இருக்கோம், ஞாபகம் இருக்குதுல்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதா? எதுக்காகவும் பயன்படுத்தணும் ஸ்பிளிட், எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த லாஜிக்ல ஸ்பிளிட் யூஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி? ஆவரேஜ் சம் எல்லாம் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம்ல ஸ்பிளிட் பயன்படுத்தணும். ஞாபகம் இருக்குதா? சம் ஆவரேஜ் ஞாபகம் இருக்குதா இல்லையா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நீ கூட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல எஸ் போடாம விட்டுட்டு வந்து சொன்னேன், எலிமெண்ட்னு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்குதா? அந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்பிளிட் போட்டோம். நினைப்பு இருக்குதா இல்லையா? சரி, ஓகே. சரி பிள்ளைங்களா, எனக்கு நீங்க என்ன செய்யணும்,
இதுல நான் ஏதாச்சும் நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதுல இருக்கிற லாஜிக் இருக்குது. ரிப்ளேஸ் ஆளுக்கு மட்டும் ரிப்ளேஸோடதையே திரும்ப அடிச்சா போதும். ரிப்ளேஸ் ஆலும் வேற கிடையாது. ரிப்ளேஸ் ஆல்ன்றது வந்து ரிப்ளேஸே அடிச்சா போதும். இதுல புதுசா கொடுத்தது ஒண்ணு மட்டும் நாம எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மத்ததுக்கெல்லாம் இது உள்ளே கேஸ் இருக்குது. சரியா? இப்ப ரன் ஆகுற கண்டிஷன்ல இருக்குது. எல்லா கேஸுக்கும் நான் போடல. 2 கேஸ் தான் போட்டிருக்கேன். வேணும்னா ரிப்ளேஸ் ஆளுக்கு மட்டும் ஒரு தடவை போட்டு ரிப்ளேஸோடது அப்படியே திருப்பி அடிச்சா போதும். ரிப்ளேஸ் ஆளுக்கு நான் அதை போட்டுறேன். சரியா? நீங்க எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி நான் உங்ககிட்ட வந்து எது எது ரன் பண்ணணும்னு சொல்லுவேன். அதை ரன் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டும் இது ஸ்கிரீன்ஷாட் இல்லை, அப்படியே கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு லாஸ்டா இது சோர்ஸ் கோட் எடுத்து சோர்ஸ் கோட் எப்படியே 2 பேஜ் போகும். அதனால நாம 2 ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டிய 2 பிடிஎஃப் ரிசல்ட்டுக்காக 2 பேஜ் வந்து பிரிண்ட்டுக்காக அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 2 பேப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ண வேண்டியது. சரியா? சரி, இப்போ ரிப்ளேஸ் ஆல் மட்டும் போட்டுருவோமா? இருங்க, இந்த இடத்துல ரிப்ளேஸ் ஆல் எக்ஸ் வந்து வாட் டு ஃபைண்ட், எதை கண்டுபிடிக்கணும்? வாட் டு ஃபைண்ட். ஓகேவா? ஒரு கேள்வி. அப்புறம் வேர் கவனிங்க y equals prompt double quotes குள்ளால what to replace with w capital what to replace with question mark. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், res equals str dot replace all x comma y. எதுமா? எங்கம்மா? replace all எங்கம்மா? prompt இல்லையா அம்மா? அந்த டபுள் கோட்ஸ் குள்ளால வருது நமக்கான மெசேஜ். இது அந்த டயலாக் வருது இல்லையா, அதுல டிஸ்பிளே ஆகும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது மந்திரம் கிடையாது. ரிப்ளேஸ் இங்க எல் மிஸ்ஸிங்கா? சரி சரி, சாரி சாரி சாரி. நான் வந்து நீ அந்த இடத்துல ரிப்ளேஸ் ஆல்னே REPLACE கேபிட்டல் ஏ போட சொல்றேன். அது கிடையாது. கரெக்ட், நான் ஒரு எல் மிஸ் பண்ணிட்டேன், அது தப்பு. ஓகே, இப்ப நான் வந்து ரிப்ளேஸ் ஆல் மட்டும் ரன் பண்ணி காட்டிடுறேன். இதுல புதுசு நாம சொன்னது ரிப்ளேஸ் ஆலும் ஸ்பிளிட்டும், அது ரெண்டுக்கும் லாஜிக் நாம இங்கே கொடுத்துட்டோம். சரியா? மீதி எல்லாத்துக்கும் உள்ளே இருக்குது. நீங்க எப்படி ரன் பண்ணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரன் ஆகலைன்னா நான் கண்டிப்பா அதை சரி பண்ணி தரேன். ஏன்னா இது பெரிய ப்ரோக்ராமா இருக்குது. நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஒரே தடவையில ரன் ஆகும். ஆகலைன்னா நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். இதுல கவனமா இந்த கேஸ் பிரேக் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரியா நம்ம டைப் பண்ணணும். இப்ப நானு இதுல ரிப்ளேஸ் ஆல் எங்க பாருக்குது, ரிப்ளேஸ் ஆல் இருக்கு. இதுல நான் இப்ப கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், ஏன்ற கேரக்டர் எங்க வந்தாலும் இல்ல, ஏ இல்ல, இதுல வந்து ஓ தான் அதிகமா வருது. ஓ அப்படின்னு வந்ததுன்னா அத வேணும்னே ஈன்னு மாத்த சொல்றேன். இங்க பாருங்க, கோப்பா இஸ் கீடு தெரியுதா? தப்பா மாத்திட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் ஓ வந்தாலும் அதை ஃபுல்லா மாத்திடு. ஓகேவா? ஆமா, கேபிட்டல் ஓ கூட மேட்ச் ஆகாது. அவர் முதலே சொன்னால கோபக்காரரு, ஏ கேபிட்டல் போடலன்னா ஒத்துக்க மாட்டாரு. சி கேபிட்டல் பிஜி கலர்ல சி கேபிட்டல் போடலன்னா ஒத்துக்க மாட்டாரு. அதனால நீங்க அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. ஓகேவா? அதான் குட் ட்ரேடு குட் கோர்ஸ்ன்றது அது ஏடா கூடமா மாத்திடுச்சு. சரியா? சரி, ஓகே, சரிம்மா. இதோட நாம நீங்க சோர்ஸ் கோட எழுதிக்கோங்க. இதோட நிறுத்தி